ஒரு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு அதுதான் மிக கடுமையாக சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு உறவாக இருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஏராளமான பிரச்சனைகள், கடுமையான சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவுகள், யாரோ எவரோ என்பது போல வாழுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கு இந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குரோத உணர்வு இருக்குல்ல, இதுதான் ஷைத்தானுடைய ஆயுதம். அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய ஒரு மிக முக்கியமான ஆயுதம். அந்த குரோத உணர்வு தான் ஷைத்தான் பயன்படுத்தி மனிதனை வழிகேட்டிலே தள்ளி பாவங்களிலே தள்ளுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிற மிக முக்கியமான ஆயுதமாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஏன் ஷைத்தான் அதை மிக முக்கியமான ஆயுதமா எடுத்துக்கலாம்? யோசிச்சு பாருங்க. இன்னமா யுரீது ஷைத்தானு யூகியா பைனக்குமுல் அதாவத வல் பக்லா. ஷைத்தான் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் வீழ்த்துவதற்கு தான். குரோத உணர்வை ஷைத்தான் கொடுத்துட்டான்னா ஒற்றுமை இருக்காது, உறவுகளை முறிச்சுக்குவோம். அந்த சண்டை வந்து சச்சரவு வந்து எப்படி எந்த அளவுக்கு பேசிக்குவாங்க, நான் மௌத்தானா கூட நீ மூஞ்சில முடிக்க கூடாது, இந்த அளவுக்கு கட்டும் கோபத்தோடு பேசிக்கொண்டதை பார்க்கிறோமா இல்ல? இதெல்லாம் யாரு பேச வைக்கிறா, சண்டை போட வைக்கிறா? ஷைத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் ஒரு சமூக பிராணியாக இருக்கின்றான். எந்த ஒரு மனிதனும் பிற மனிதனை சார்ந்துதான் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லப்படும் அளவுக்கு மனிதர்களுடைய வாழ்வு பிற மனிதர்களோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. பல உறவுகளுக்கு மத்தியிலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த குடும்பம் என்கின்ற கட்டமைப்பு, உறவுகள் என்கின்ற கட்டமைப்பு என்பது அது எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மனிதனுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் உறுதி செய்யப்படும். அந்த நிம்மதி எப்போது குலையும் என்றால், இந்த குடும்பத்தின் கட்டமைப்பும் உறவுகளுடைய கட்டமைப்பும் சிதைகிற பொழுது மனிதனுடைய நிம்மதியும் சந்தோஷமும் சேர்ந்தே சிதைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், மன அமைதியோடு தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டும் என்றால், அவனுடைய உறவுகள் பலப்பட வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற புரிந்துணர்வுகள் சரி செய்யப்பட வேண்டும். குடும்ப உறவுகள் சரியாக பேணப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு சேர வருகிற பொழுது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் நிம்மதி என்பது அதிகமாக கிடைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு மனிதனுக்கான அடிப்படை அம்சமாக இருக்கிற இந்த குடும்ப உறவை இஸ்லாமிய மார்க்கம் ஈமானோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ பல் யஸில் ரஹ்மஹு, அவர் தன்னுடைய உறவை பேணி வாழட்டும். அல்லாஹ்வை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் என்றால், மறுமை நாளுடைய நம்பிக்கை உங்களுடைய மனதில் ஆழமாக இருக்கிறது என்றால், அதற்கான அடையாளம் உங்களுடைய தொழுகைகளில் வெளிப்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய இபாதத்துகளில் வெளிப்படுவது மட்டுமல்ல, இறைவனுடைய நம்பிக்கை நீங்கள் உறவை எப்படி பேணுகிறீர்கள் என்பதிலேயும் உங்களுடைய ஈமான் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக உறவை பேணுவது இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இறை நம்பிக்கையோடு ஈமானோடு உறவை பேணுதல் நமக்கு இணைத்து சொல்லப்படுகிறது என்றால், எந்த அளவுக்கு மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இந்த உறவை பேணுதல் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு உறவுகளும் மிக முக்கியமானதாக, அந்தந்த உறவுகளை பற்றி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளுக்கு மத்தியிலே எப்படி பேண வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இஸ்லாம் நமக்கு பல்வேறு கட்டளைகளை வழங்குகிறது. ஒரு தாய் தந்தையினரிடத்திலே பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்திலே பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கின்ற உறவுகள் எப்படி பேணப்பட வேண்டும், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி பலப்பட வேண்டும்,
இப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்களை, கட்டளைகளை, வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் தருகிறது. நாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியிருக்கிறோம் என்றால் இஸ்லாம் எப்படி நம்முடைய உறவை பேண சொல்லுகிறதோ, வழிகாட்டுகிறதோ, அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவை பேணுதல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த உறவை பேணுவது என்பது ரஹ்முன்னா உறவுக்கு அரபு மொழியில ரஹ்மும்பாங்க. இந்த ரஹ்முங்கிற வார்த்தையினுடைய பொருளை பார்த்தீங்கன்னா இரக்கம் காட்டுவது, அன்பை காட்டுவது என்பதுதான் இதனுடைய அடிப்படை பொருள். ரஹ்மான்கிறோம் இறைவனை, அளவற்ற அருளாளன். ரஹீம்கிறோம் நிகரில்லா அன்பாளன். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த ரஹ்மன். அதைத்தான் உறவுகளுக்கு அரபு மொழியில வார்த்தையாக பயன்படுத்துகிறார்கள். இந்த உறவு என்பது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை. ஃபமன் வஸலஹா வஸல்துஹு, யார் அந்த உறவை இணைத்து வாழுகிறாரோ, உறவை பேணி வாழுகிறாரோ, அவரை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். ஒமன் கத்தஹா ஃபகதஅதுஹு, யார் அந்த உறவை துண்டித்து வாழுகிறாரோ அவரை நானும் துண்டித்து விடுவேன். உறவை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பேணி வாழுகிறார்களோ, உறவோடு இணைந்து வாழுகிறார்களோ, அவர்களை நான் என்னோடு இணைத்துக் கொள்வேன். என்னுடைய அருளில் அவர்களை இணைத்துக் கொள்வேன், என்னுடைய அன்பில் இணைத்துக் கொள்வேன். யாரேனும் இந்த உறவை துண்டித்து விடுகிறார்கள் என்றால், தங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே பேண வேண்டிய அந்த உறவுகளை முறித்துக் கொள்கிறார்கள் என்றால், சண்டை சச்சரவுகளிலே குரோதங்கள் காட்டிக்கொண்டு தங்களுடைய உறவுகளை சரியாக பேணாமல் யாரேனும் வாழுகிறார்கள் என்றால், அவரை என்னுடைய அருளை விட்டு நானும் துண்டித்து விடுவேன், என்னுடைய அன்பை விட்டு அவரை நான் தூரமாக்கி விடுவேன். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அப்ப இந்த உறவை பேணுவது என்பது இறை அன்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளில் நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, யார் தன்னுடைய வாழ்வாதாரம் பரக்கத்தாக வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய வாழ்வாதாரத்திலே தன்னுடைய ரிஸ்கிலே அருள் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவ் யும்ஸஅலஹு ஃபி அஸ்ரிஹி, தன்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவை பேணி வாழட்டும். ஒருவருக்கு தன்னுடைய ரிஸ்க்ல பரக்கத்து கிடைக்கணும், நிறைய பொருளாதாரம் கிடைக்கணும், அபிவிருத்தி கிடைக்கணும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை போதுமாக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலைமை வர வேண்டும், தன்னுடைய வாழ்நாள் நீட்டமாக வேண்டும், அதிகமான வாழ்நாள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவை பேணி வாழட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? யோசிச்சு பாருங்க. உறவை ஒருவர் பேணி வாழ்ந்தார் என்றால் அவர் அந்த உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்வார். கொடுத்து மகிழ்கிற பொழுது இறைவனுடைய அபிவிருத்தி அவருடைய பொருளாதாரத்திலே தாராளமாக தன்னால் ஏற்பட்டு விடும். ஒருவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் அதிகமாக வருகிற பொழுது நோய்வாய்ப்படுவது அவருக்கு குறையும், மகிழ்ச்சியோடு அவர் தன்னுடைய வாழ்நாளை வாழ்வார். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால், அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்றால், வாழ்நாள் நீட்டப்பட வேண்டும் என்றால் உறவுகளை பேணி வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு உறவுகளை பேணுவதை பற்றி இஸ்லாம் பல்வேறு இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் எச்சரிக்கை செய்றாங்க. வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் அர்ஹாம், உறவுகளை விஷயத்திலேயும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துங்க, அந்த உறவுகளை துண்டிக்காமல் நடந்து கொள்ளுங்கள், அந்த உறவுகளை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலேயும் எச்சரிக்கை செய்த அந்த எச்சரிக்கை மொழிகளில் ஒன்று, உங்கள் உறவினர்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ் பயந்து நடந்துங்க. இது ரசூலுல்லாஹ் அதிகமாக எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த உறவுகள் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. உறவுகள் என்பது இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு பேணப்படுகிறதா? இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவம் படுத்துகிறதோ, இறை அன்போடு தொடர்பு படுத்தி பேசுகிறதோ,
இறை வணக்கத்தோடு இறை நம்பிக்கையோடு பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த உறவை நாம் பேணி நடக்கிறோமா? இன்றைக்கு எப்படி பதிய வைக்கப்படுகிறது? மீடியாக்களினாலும் டிவியினாலும் சமூக ஊடகங்களினாலும் பதிய வைக்கப்படுகிற சொல்லாடல் என்ன? சொந்தக்காரனை நம்பாத, உறவினர்களை நம்பாத. இதுதான் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே திரும்ப 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 மீண்டும் 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 நமக்கு மத்தியிலே பதிய வைக்கப்படுது. சொந்தக்காரனை நீ நம்பிடாத, உறவுக்காரனை நீ நம்பிடாத. அவன் எப்போதான் உன்னை ஏமாத்தலான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பான், சமய வரட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் என்று உறவினர்கள் எல்லாமே நமக்கு எதிரிகள், எதிரானவர்கள், அவர்கள் சமயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், சுயநலமிக்கவர்கள் என்றுதான் தொடர்ச்சியாக நமக்கு உறவினர்கள் குறித்து நம்மையே அறியாம நம்ம சிந்தனையில உட்கார வைக்கலாம். அதிகமாக டிவி சேனல்கள்ல சொல்றது இதுதான், டிவியில நடக்கிற விவாத நிகழ்ச்சிகள்ல சொல்வது இதுதான், சொந்தக்காரனை நம்பாத. இதைத்தான் மீண்டும் 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 பதிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி தெரியுமா உறவை சொல்லுது? ஒரு உறவினர், ஒரு சொந்தக்காரர், அவர் உனக்கு தீங்கு செய்தாலும் நீ உறவை பேணி நடக்கிறீல, அது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன், எனக்கு சில நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அசிலுஹும், அவர்களுடைய உறவை நான் பேணி வாழுகிறேன், ஆனா அவர்களோ என்னுடைய உறவை துண்டித்து செல்கிறார்கள். நான் பேணணும்னு நினைக்கிறேன், நான் சொந்த பத்தத்தை இணைச்சு வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா அவர்கள் என்னை மதிப்பதில்லை, என்னுடைய உறவை துண்டிக்கிறார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள். இப்படியே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நல்லுபகாரம் செய்கிறேன், ஆனால் அவர்களோ எனக்கு கேடுதான் செய்யறாங்க. நான் அவர்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா அவர்கள் எனக்கு கேடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பல தொல்லைகள் எனக்கு தரும் பொழுதும் கூட நான் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன். அலைய, ஆனா அவர்கள் நான் சகிப்புத்தன்மையா இருக்கிறத பார்த்துட்டு என்ன முட்டாள்னு நினைக்கிறாங்க. சில பேர் நம்ம பார்ப்போம், ஒருத்தர் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு எவ்வளவு தொந்தரவு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டிருந்தாருன்னா, இவனை மாதிரி முட்டா பையல நம்மளால பார்க்க முடியாது, நம்மளே பேசுவோம். ஏன்னா இவ்வளவு இவன் தொந்தரவு கொடுக்கிறான், இவ்வளவு தொல்லை தந்துகிட்டு இருக்கிறான், சும்மாவே இருக்கிறானே, இப்படி தத்தியா இருக்கிறானே என்று நாமே பேசுவோம். இப்படி என்னை முட்டாளாக கருதுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, லஇன் குன்த கமா குல்த, நீ இப்ப சொன்னில உறவுகள் எவ்வளவு என்ன துண்டிச்சாலும் நான் இணைச்சு வாழ்றேன், உறவுகள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் நான் அவர்களுக்கு நல்லது செய்றேன் என்று சொன்னில, இதே மாதிரி நீ இருந்தாய் என்றால் லா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீரன் அலைஹி மா தும்த அலா தாலிக, நீ இப்படியே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் உன்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறார். உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, இறைவனுடைய வலிமை உனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ உறவுகள் என்பது நம்மை புறக்கணித்தாலும் கூட, நம்மை வெறுத்தாலும் கூட, நம்மிடம் சண்டை பாராட்டினாலும் கூட அந்த இடத்துல ஈகோ பார்க்க கூடாது. நீ பேசுறியா, நான் பேசுறதா, நீ முதல்ல பேசணுமா, நான் பேசணுமா, அவன் பேசாம போறான், நான் எப்படி இறங்கி போறது, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா, எனக்குன்னு கௌரவம் இல்லையா என்று வரட்டு கௌரவம் பார்த்தால் இறைவனுடைய அருளை உதவியை இழந்து விடுவோம். இந்த வரட்டு கௌரவம் பார்க்காம இது ஈமான் தொடர்பானது, அல்லாஹ்வுடைய கட்டளை தொடர்பானது, இறைவனுடைய கட்டளை தொடர்பானது என்பதனால் இந்த வரட்டு கௌரவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உறவுகளை அவர்களே புறக்கணித்தாலும் கூட நான் இறங்கி போறேனே வச்சுக்குவோம், இறங்கி போய் நான் உறவை பேணுகிறேன் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி உறவுகள் சம்பந்தமாக பொதுவாக ஒரு அடிப்படையை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இதுல இந்த உறவுகள் என்பது இந்த குடும்பத்திற்கு மத்தியிலே, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவையும் எடுத்து பாருங்க. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு பல்வேறு விதமான சண்டைகளும் சச்சரவுகளையும் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியிலே பல பேர் சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். விவாகரத்து என்பது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெண்களும் ஆண்களும் தங்களுடைய திருமண பந்தத்தை இலகுவாக, எளிமையாக, ரொம்ப வீணாக, சர்வ சாதாரணமான காரியங்களுக்கெல்லாம் முடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த உறவை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? இந்த உறவுக்கு மத்தியில புரிந்துணர்வு இருக்கணும்.
இந்த உறவுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இருவருக்கு இரு தரப்பும் கணவனும் சரி மனைவியும் சரி புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் என்கின்ற தன்மை, அந்த ஈகோ, அந்த குரோதம் மனசிலிருந்து விலகிவிட வேண்டும். ஈகோ இல்லாமல் எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் நல்ல முறையிலே உறவை பேண முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆண்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், பெண்களோடு நீங்கள் நல்ல முறையிலே உறவை பேணிக் கொள்ளுங்கள், பெண்களோடு உங்களுடைய உறவை நீங்கள் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன, அந்த பெண்களிடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுத்தால், ஏதாவது எல்லாமே 100% சரியாக இருக்காது, ஏதாவது ஒரு பண்பு ஏதாவது ஒரு தன்மை ஒரு வெறுக்கத்தக்க வகையில இருக்கும். அவங்களுடைய பேச்சு சில நேரங்களில் உங்களுக்கு சில கோபத்தை ஏற்படுத்தும், சில மனசங்கடத்தை ஏற்படுத்தும். அவர்கள் சூழல் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வது சில நேரத்தில் ஒரு பிரச்சனையை வழிவகுக்கும். இப்படி ஏதேனும் ஒன்று நீங்கள் வெறுப்படைந்தால் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெறுக்கின்ற அந்த விஷயத்தில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்க கூடும். அந்த நன்மை உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, அந்த வெறுக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கலாம். அந்த நன்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனம் ஒரு அடிப்படையான விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகான முறையில எடுத்துரைக்கிறது. நல்ல முறையில உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், கணவன் மனைவி உறவை நல்ல முறையில் பேணிக் கொள்ளுங்கள். சில விஷயம் வெறுப்பான விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தின் பொழுது அதை பெரிதுபடுத்துறாரு, அதை ஊதி 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 சண்டை போட்டு அதை இன்னும் பூதாகரமாக ஆக்கிடாதீங்க. அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக இருந்தால் அல்லாஹ் அதுல நிறைய நன்மைகளை வைத்திருப்பான் என்று ஆறுதல் அடையுங்கள் என்று ஒரு ஆறுதல் வார்த்தையை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல இந்த திருமண உறவுனா எதுக்காக என்று சொல்லுகிற பொழுது லியஸ்குன இலைஹா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மூலமாக நிம்மதியை அடைய வேண்டும், நிம்மதியை பெறணுங்கிறதுக்காகத்தான். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் நிம்மதியை தேடித்தான் அலைகிறான். ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இயந்திரமயமான வாழ்க்கையிலே நிம்மதி எங்கே கிடைக்கும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறான். வெளியிலே பல்வேறு பிரச்சனைகளை, பல சங்கடங்களை, பல மன அழுத்தங்களை சந்தித்து விட்டு வருபவன் வீட்டிற்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் ஆறுதல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆணும் எதிர்பார்க்கிறான். இதுதான் ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆணுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நிறைய பொருளாதாரத்தை சேர்க்கணும் என்பதையெல்லாம் தாண்டி அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு மனசுல கொஞ்சம் அமைதி கிடைக்கணும், கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும், கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும். வெளியில அவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம், மன அழுத்தத்தை பார்க்கிறோம், பல சண்டைகளை பார்க்கிறோம், சச்சரவுகளை பார்க்கிறோம். நமக்கு மேல் இருப்பவர்கள், நாம் வேலை செய்கின்ற இடத்தில் இருப்பவர்கள், நம்மிடத்தில் பொருள்களை வாங்கக்கூடியவர்கள் பல கடுஞ்சொற்களை நம்மிடத்தில் பயன்படுத்துகிறார்கள், கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மன அழுத்தம் வருகிறது, கவலை வருகிறது, கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம். வீட்டுக்கு போனா கொஞ்சம் அமைதி கிடைக்கணும், வீட்டுக்கு போனா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு ஆணினுடைய விருப்பமாக இருக்குது. அதற்காகத்தான் திருமணம் என்கின்ற ஒரு நிலையை, கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப இந்த திருமண பந்தம் என்பது நிம்மதியை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. திருமண பந்தத்தின் மூலமாக வீட்டிற்கு வந்து விட்டால் ஒரு நிம்மதியை அடைகிற, உணர்கிற நிலைமை இன்றைய வீடுகளில் இருக்கிறதா? வெளியில 1008 பிரச்சனைகளை பார்த்து விட்டு வருகின்ற கணவன்மார்களுக்கு, ஆண்களுக்கு வீட்டிற்கு வந்துவிட்டால் இன்னும் அந்த பிரச்சனைகளை, இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, மன அழுத்தத்தை கூட்டுகிற நிகழ்வு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதா இல்லையா? அவர் 1008 பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருப்பார். அதற்கு ஆறுதல் சொல்லுகிற வகையில இல்லாம 1000 பிரச்சனை தானே பார்த்திருக்கிறீங்க, நான் ஒரு 1000 பிரச்சனையை தரண்டு அந்த பிரச்சனையை 2000 பிரச்சனையா, 2000 மன அழுத்தமாக ஆக்கி விடுகிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி எப்படி இருந்தாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். வாழ்நாளில் சந்தித்திராத ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. வானவரை பார்க்கிறதுங்கிறது அன்றாட நடக்கிற நிகழ்வா? நடக்காத ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பார்த்துட்டாங்க.
கடுமையான பயம் தொற்றிக் கொள்ளுகிறது, பதட்டம் தொற்றிக் கொள்ளுகிறது. அப்படி தொற்றிக் கொண்ட உடனே வேகமா எங்க வராங்கன்னா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லுகிறாங்க. சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்திட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. நடந்ததையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் எப்போதும் போல ஹிரா குகைக்கு போனேன், அங்க ஜிப்ரீல்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் இந்த விஷயங்களை சொன்னார் என்று நடந்ததையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஆரம்பித்ததை பாருங்க. கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஆரம்ப வார்த்தையே பாருங்க. உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்தி விட மாட்டான், இழிவுபடுத்தி விட மாட்டான். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் பதட்டம் அடைகிறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான் என்று ஆரம்ப வார்த்தையே அவ்வளவு அற்புதமான ஆறுதல் வார்த்தையை சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி நடக்குமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல அல்லது ஒரு கடை வச்சிருப்பாரு, வாங்கக்கூடிய வரவன் 1000 பேரும் 100 பேரும் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது. சில பேர் கடுமையாக நடந்து கொள்வான், சில பேர் திட்டுவான், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல அன்போடு சொன்னார், ஒரு ஆறுதல் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு நடந்ததையெல்லாம் சொல்லுவார். இங்க இருந்து வர பதில் என்ன தெரியுமா? உங்க வாய் சும்மா இருக்குமா, நீங்க சும்மா இருந்திருக்கணும், நீங்க சும்மா இருந்தா அவன் ஏன் பேச போறேன், உங்க வாய் சும்மா இருக்காதுன்னு, இவருக்கு இருக்கிற கடுப்பு தாங்காதுன்னு இன்னும் கொஞ்சம் கோபத்தை மன அழுத்தத்தை அதிகமாக்குற வகையில பல ஸ்ட்ரெஸ் எங்க உருவாகுதுன்னா வீட்டுல உருவாயிடுது. யோசிச்சு பாருங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படியான ஒரு ஆறுதல் மொழியை சொன்னாங்க. அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான், நீங்கள் பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள்னு ரசூலுல்லாஹுடைய அந்த பிளஸ் பாயிண்டா எடுத்து சொல்றாங்க. நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. அது ரசூலுல்லாஹுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது. இந்த ஆறுதல் படுத்துகிற தன்மை இன்றைய குடும்பங்களில் இருக்கிறதா என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இரண்டு பக்கமுமே இது வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சொல்றாங்க, எப்போ நீங்க என் மேல கோபமாக இருக்கிறீங்க, எப்போ என் மேல திருப்தியோடு இருக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, மின் ஐன தாரிஃபு தாலிக், அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எப்படி அதை அறிஞ்சுக்குவீங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என் மேல பிரியத்தோடு இருந்தால் ஃபைன்னகி தகூலின லா வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு என் பேரை பயன்படுத்தி சொல்லுவீங்க. என் மேல கோபமா இருந்தீங்கன்னா லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு இப்ராஹிம் நபியை இப்படி பேரை பயன்படுத்தி சொல்லுங்க. ரெண்டுமே ஒரே இறைவன் தான், அல்லாஹ் தான். ஆனா கோபமா இருக்கும் பொழுது இப்ராஹிமுடைய இறைவன் சொல்றாங்க, பிரியமாக இருக்கும் பொழுது முகமது நபியுடைய இறைவன் சொல்றாங்க. இத ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு மனைவிடத்துல சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிதான் நான் இருப்பேன். கோபமா இருக்கும் பொழுது இப்படிதான் சொல்லுவேன், பிரியமா இருக்கும் பொழுது அப்படிதான் சொல்லுவேன். லா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக், உங்க பெயரை தவிர வேற எதையும் நான் புறக்கணிக்க மாட்டேங்கிறாங்க. நான் உங்க மேல கோபமா இருந்தேன்னா உங்க பெயரை மட்டும்தான் நான் சொல்லாம இருப்பேன், இப்படிதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பதிலை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு போயிடுறாங்க. இப்ப நாம அந்த இடத்துல இருந்தா நாம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. ஆண்கள் இதே மாதிரி சொல்றீங்க, பெண்கள் இது மாதிரி ஒரு பதிலை சொல்றாங்க. இப்ப நாம என்ன செய்வோம்னா, ஓ அப்ப என் பேரை சொல்ல கூட உனக்கு பிடிக்கலையான்னு அதை ஒரு பிரச்சனையா மாத்தும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்கன்னா, உங்க பேரை மட்டும் தான் நான் சொல்லாம இருப்பேன், மற்றபடி உங்க மேல கோவப்படலம்பா. நாம என்ன பண்ணுவோம்னா அந்த பதிலிலிருந்து இன்னொரு சண்டையை உருவாக்குவோம். என்ன சண்டை? ஓ அப்ப என் பேரை கூட உனக்கு சொல்ல பிடிக்கல, அந்த அளவுக்கு நான் வெறுப்புக்குரியானா போயிட்டேன் அப்படின்னு இது ஒரு சண்டையா போயிடும். அப்ப அந்த புரிந்துணர்வுங்கிறது லேசாக எடுத்துக்கொள்வது என்பது இன்றைக்கு அந்த கணவன் மனைவியுடைய உறவுகளுக்கு மத்தியிலே சிதைந்து வருவதை பார்க்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யதார்த்தத்தை சொன்னாங்க. குடும்ப உறவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த யதார்த்த தன்மையை விளக்கினார்கள். ஒரு கணவன்
மனைவியினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு பேரும் அந்த புரிந்துணர்வோடு நடந்து கொள்கிற பொழுது சண்டைகளும் சச்சரவுகளும் குடும்ப வாழ்விலே குறைந்து விடும். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு பேச்சு வார்த்தை கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாக்குவாதம் நடக்குது. ரெண்டு பேரும் கடுமையாக சத்தமாக பேசிக்கிறாங்க. அந்த நேரம்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள்ள வராரு. ரசூலுல்லாஹ்வை கடுமையாக சத்தம் போட்டு பேசுறத ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பேசுறத பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான கோபம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், அத்தர்ஃபஈன சௌத்தகி அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலாக உன் குரலை ஒசத்துறியா? கண்டிக்கிறாங்க மகளார. ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, என்ன பிரச்சனை இருந்துட்டு போகுது, நீயே குரலை ஒசத்துற? கடுமையான கோபம். கோபத்துல என்ன பண்றாங்கன்னா மகளார கண்டிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு போறாங்க. மகதான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார். கண்டிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு போறாங்க. இந்த நேரம் இத ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தனக்கான வாய்ப்பாக அப்படியே மாத்திக்கிறாங்க. தனக்கான வாய்ப்பு என்ன? சண்டை யாருக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இடையில போடுறார். பூந்து ரசூலுல்லாஹ் மேல உன் குரலை எப்படி ஒசத்துவேன், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உன் குரலை எப்படி நீ உயர்த்துவேன்? கண்டிச்சு மகள் அடிக்கப்படுறார். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் நடுவுல புகுந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்காம இவங்களை தடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி தடுத்துக்கிட்டு இருந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போயிடுறார். போய் முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, ஆலா தரைனி, நீ பார்க்கலையா உன் தகப்பனார் உன்னை அடிக்க வந்தப்ப நான் எப்படி உன்னை காப்பாத்தினேன்? சண்டை நடந்துகிட்டு இருந்தது யாருக்கு? இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. கணவன் மனைவிக்கு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நடந்த சண்டையில அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இடையில புகுந்த உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே மாத்தி விட்டுறாங்க. உன் தகப்பனார் உன்னை அடிக்க வந்தார்ல, உன்னை எப்படி இடையில புகுந்து காப்பாத்தின பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் முடிச்சிடுறாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம குடும்பத்துல ஏதாவது சண்டை வரும், ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுவோம், வாங்க உட்காருங்க, எல்லாம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க எப்படா போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க வெளியான உடனே திரும்ப அந்த இந்த ஆள் வந்ததுனால உன்னை இந்த பேச்சு மறந்துடும் நினைக்காத, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்போம். மறக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதை பயன்படுத்திக்க மாட்டோம். இவங்க வந்துட்டா எனக்கு மறந்துடுவோம், பேச்ச மாத்தாத அப்படின்னு திரும்ப 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 பிரச்சனைய கிண்டி கத்துருவோம். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கான சூழலை தான் பார்த்திருக்காங்க. முடிப்பதற்கான ஒரு சூழல் வருகிற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்பவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இரண்டு உறவுகளுக்கு மத்தியிலையும் விட்டு கொடுத்து போகணும். சண்டையை ரெண்டு பேரும் பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில உள்ள நிம்மதியை குலைஞ்சிடும். அதுக்குதான் நகைச்சுவையா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சண்டை, ரெண்டு பேருமே பேசல. பேசாம என்ன பண்றாங்கன்னா சைகையில, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு ரெண்டு பேருக்கு சைகையிலே ஓடுது. வீட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வானா இப்படிங்கிறது, தண்ணி எடுத்துட்டு வானா இப்படிங்கிறது. இவங்க மனைவி அதுக்கு தகுந்த மாதிரி சைகையிலேயே சொல்றது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா காலையில இவருக்கு ரயிலுக்கு போகணும். இவர் 6 மணிக்கெல்லாம் ட்ரெயின். மனைவிட்டு இப்ப சொல்லணும் 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுருன்னு. இப்ப சொல்ல முடியாத, கௌரவம் விட்டு போயிடுமே. இறங்கி போய் பேசுனா என்ன ஆயிடும், கௌரவம் என்ன ஆகிறது? இவர் என்ன பண்றாருன்னா மனைவி இன்னும் வேலையை முடிச்சுட்டு வரல, பேப்பர்ல எழுதி வைக்கிறார், 5 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு விடவும். பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஆள் மட்ட தூங்கிட்டார். ஆள் அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருக்கிற ஆளும் கிடையாது. எல்லாம் கும்பகர்ணம் தூக்கம்பாங்களே அது மாதிரி நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குற ஆளு. 5 மணிக்கு எழுப்பி விட ஒண்ணு எழுதி வச்சுட்டு படுத்துட்டார். இப்ப மனைவி வராங்க. கரெக்டா 5 மணிக்கு அலாரம் வச்சிடுறாங்க. சீட்டெல்லாம் எடுத்து படிச்சாச்சு. 5 மணிக்கு அலாரம் வச்சு மனைவி எழுந்திருக்கவும் செஞ்சுட்டாங்க. எழுந்திருச்சு
5 மணி ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும்னு அவங்க ஒரு சீட் எழுதி வச்சுட்டு என்னாச்சு, படுத்தாச்சு. இப்ப என்னாச்சு, போக வேண்டிய இவர் முழிச்சு பாக்குறாரு, மணி 7, 6 மணிக்கு ட்ரெயின் போயிருக்கும். ஒரு ஆள் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிடலாம்ல. இப்ப என்ன ஆகும், நஷ்டம் யாருக்கு, நமக்கு தான். இந்த விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும் பொழுது இப்படிதான் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அப்ப இந்த இறங்கி போறது இருக்குல்ல, நான் எப்படி இறங்கி போறது, நான் இப்படி ஆணும் யோசிக்க கூடாது, பெண்ணும் யோசிக்க கூடாது. எது நியாயமோ அதைத்தான் நம்ம யோசிக்கணும். சரியானது எது, நம்முடைய கணவர் சொல்வது சரியானதா, ஏத்துக்கிட்டு போயிடணும். நம்முடைய மனைவி சொல்வது சரியானதா, ஏத்துக்கிட்டு போயிடணும். இந்த பண்பு இருந்துச்சுனாலே குடும்பங்கள்ல சண்டைகள் சச்சரவுகள் இல்லாம ஆயிடும். இந்த பண்பு இருக்கிறதுனாலதான், யாரு நீ சொல்லி நான் எப்படி கேட்கறது, நீ பேசாம இருப்ப நான் வந்து பேசணுமோ, இப்படி இருந்தோம்னா கடைசியில பாதிக்கப்படுவது நம்ம குழந்தைங்க தான். 2 பேருமே விடாப்படியே இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பாதிக்கப்படுறது யாரு, பிள்ளைங்க தான் பாதிக்கப்படும். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு குடும்பம் என்பது அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுது. அப்ப இந்த கணவன் மனைவி உறவுக்கு மத்தியில இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2 உறவுகளும் ஆலோசனையின் பேரில் நடக்கணும். குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுல ஆலோசனை இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை முடிச்சிட்டு வராங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், நாம இது இணை வைப்பாளர்களோட ஒப்பந்தம் போட்டுட்டு உம்ரா செய்ய போய் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கடுமையான வருத்தம். அந்த வருத்தத்துல ரசூலுல்லாஹ் கட்டளை போட்டும் கூட, எழுந்திருச்சு போய் உங்க பலிப்பிராணிகள்லாம் அழுங்க அப்படின்னு கட்டளை போட்டும் கூட யாருமே எழுந்திருக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வருத்தத்தோட உள்ள வராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வருத்தத்தை முகத்திலேயே பார்த்து அறிஞ்சிக்கிறாங்க. இதுதான் ஒரு மனைவியினுடைய அழகுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சொத்து அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவின்னாங்களே, அந்த நல்ல மனைவிக்கான அடையாளம் என்னன்னா, கணவரை பார்த்தவுடன் அவர் எந்த நிலையில இருக்கிறார்னு கண்டுபிடிக்கணும். அவர் வருத்தத்தில் இருக்கிறாரா, அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறாரா, இதையெல்லாம் ஒரு மனைவி பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். சூழல் தெரியாம நாம கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டிட்டா அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முகத்தை பார்த்துட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது, நான் கட்டளை போட்டும் என்னுடைய தோழர்கள் எழுந்திருச்சு போகல. உம்மு சலமா ஒரு ஆலோசனை சொல்றாங்க, ஒன்னும் நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க எதுவும் பேசவும் வேணாம், நீங்க போய் நீங்க தலைய முடிய மடிச்சுக்கிட்டு உங்க பலிப்பிராணிய பலி கொடுங்க, தன்னால அவங்க செய்வாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதே மாதிரியே போய் செய்யறாங்க. சஹாபாக்கள் அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு எல்லாருமே தன்னால் எழுந்திருச்சு வந்து செய்யறாங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வுடைய வருத்தத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டது. இன்னொன்னு, அந்த ஆலோசனையை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டது. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, இது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆலோசனை சொன்னாலும் அதை கேட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில, இந்த குடும்ப வாழ்க்கையில கணவனோ மனைவியோ இருவருக்கு மத்தியில ஒரு மார்க்க ரீதியான ஆலோசனை, ஒரு மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்தை யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்க, இன்னொருத்தவங்க சுட்டி காட்டுறாங்க, கணவனுக்கு மனைவி சுட்டி காட்டுறாங்க அல்லது மனைவிக்கு கணவர் சுட்டி காட்டுறாரு, இது மார்க்கத்தில் உள்ளது இல்ல, இது மார்க்கத்துக்கு புறம்பானது அல்லது இது சிறந்தது இல்ல, இது தவிர்க்க வேண்டியது இப்படின்னு சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். அதில் லாஜிக் பேசக்கூடாது. இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணத்தை ஒட்டிய பல நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா? திருமணத்தை ஒட்டி பல பிரச்சனைகள் குடும்பத்துக்கு மத்தியில் நடக்குது. ஒரு ஆடம்பர திருமணமா இருக்கும், ஒரு மார்க்கத்துக்கு புறம்பான திருமணமாக இருக்கும், அல்லது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரம் அல்லாத திருமணமாக இருக்கும். இது மாதிரி திருமணத்துல ஒரு ஆள் போய் கலந்துக்குவாங்க, மனைவி கலந்துக்கிறாங்கன்னு வைங்களேன், கணவர் சொல்லுவார், இது மாதிரி திருமணத்துல நம்ம போய் கலந்துக்கலாமா அப்படின்னு. இப்ப லாஜிக்கு பேசுறது என்ன லாஜிக்கு? நான் உறவுகளை பேணுறேன், உறவுகளை இதுலயா மார்க்க பேண சொன்னிச்சு? மார்க்கம் எதுல உறவுகளை பேண சொல்லுதுங்கிறது ஒண்ணு இருக்குது. மார்க்கம் உறவுகளை பேண சொன்ன விஷயத்தெல்லாம் பேணுறது கிடையாது. மார்க்கம் எத்தனையோ விஷயத்தை சொல்லிக்கும், அதெல்லாம் என்ன பண்றது கிடையாது, கண்டுக்கிறது கிடையாது.
இப்போ நான் உறவுகளை பேணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல கலந்துக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயங்கள். ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கணவனும் இருக்க வேண்டும், மனைவியும் இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக, ஒரு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கணும்? இந்த சகோதர உறவு இருக்குல்ல, இன்றைக்கு அதுதான் மிக கடுமையாக சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு உறவாக இருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஏராளமான பிரச்சனைகள், கடுமையான சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவுகள், யாரோ எவரோ என்பது போல வாழுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கு இந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கம் இந்த உறவு எப்படி சொல்லுது? முதல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாருங்களேன். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. சொத்து பத்துக்கு என்ன பண்றது? அடிச்சுக்கிறது. ஒரு ஜான இடத்துக்கு ரெண்டு பேரும் அருவாளை தூக்கி நிக்கிறான், சண்டை போட்டுக்கிட்டு. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு அடி இடம், நில பிரச்சனை. அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சொத்து பிரிக்கிறது வரும், அம்மா அப்பா மௌத்தா போயிருப்பாங்க, சொத்து பிரிக்கிறது வரும். இந்த சொத்து பிரிக்கிறதுல எந்த அளவுக்கு பிரச்சனை போகுதுன்னா, அம்மா அப்பா கடைசி காலத்தில் இருக்கும்போது நான் தானே வச்சு பார்த்தேன், அப்ப எனக்கு கூட வேணும். அம்மா அப்பா பார்க்கறது கடமை. அந்த கடமையை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கணும். நான் அம்மா அப்பா வச்சு பார்த்தேன்ல, சொத்துல எனக்கு அதிகமான பங்கு கொடு. இல்ல அது எப்படி உனக்கு அதிகமா பங்கு கொடுக்க முடியும்? உனக்கு எப்படி அதிகம்? நானும் உள்ளதான ரெண்டு பேருக்கு சமம் தான். இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு காசுக்காக, பணத்துக்காக குரோதம் கொண்டு அடித்து கொண்டு அந்த உறவுகள் சிதைந்து கொண்டு இன்றைக்கு அண்ணன் தம்பி உறவுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அண்ணன் தம்பி உறவு கெடுக்கிறது இருக்குல்ல, இது மனிதனுடைய ஆரம்ப கால பிழை. மனுஷனுடைய அந்த முதல் தவறுனுடைய ஆதம் நபிக்கு பிறகு வந்த முதல் தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை தான். அது ஷைத்தான் இலகுவாக ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஆதம் நபியினுடைய இரண்டு மகன்களை பற்றி பேசுகிறான். வத்துலு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம், ஆதமுடைய இரண்டு மகன்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு பேரும் ஒரு நன்மையை செய்யறாங்க. ஒருவரிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுது, இன்னொருவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏற்றுக்கொள்ளப்படாதவன் என்ன சொல்றான்னா, லக்துல் அன்னக், உன்னை நான் கொலை செய்வேங்கிறான். அந்த குரோதம், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஒரு காரியத்தை செய்யறோம், ஆனா நீ ஜெயிக்கிற, நான் தோத்துட்டேன். நான் எப்படி தோக்கலாம்? நீ ஜெயிச்சதுனால உன்னை நான் கொலை செய்யாம விட மாட்டேன், கொல்லுவேங்கிறான். அப்ப அதே மாதிரியே ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தன் இன்னொருத்தவனை கொண்டுடுறான். யாரு ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனை கொன்று விடுகிறான். இந்த குரோத உணர்வு இருக்குல்ல, இதுதான் ஷைத்தானுடைய ஆயுதம். அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய ஒரு மிக முக்கியமான ஆயுதம். அந்த குரோத உணர்வு தான் ஷைத்தான் பயன்படுத்தி மனிதனை வழிகேட்டிலே தள்ளி பாவங்களிலே தள்ளுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிற மிக முக்கியமான ஆயுதமாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஏன் ஷைத்தான் அதை மிக முக்கியமான ஆயுதமா எடுத்துக்கலாம்? யோசிச்சு பாருங்க. இன்னமா யுரீது ஷைத்தானு யூகியா பைனக்குமுல் அதாவத்த வல் பக்லா, ஷைத்தான் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையிலே வீழ்த்துவதற்கு தான். உங்க மத்தியில பகைமையை வளர்க்கணுங்கிறது தான் ஷைத்தானுடைய முதல் நோக்கமாக இருக்குது. அதுதான் ஷைத்தான் நாடுகிற விஷயமாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அதை நாடுறான்? ஏன்னா அவனுக்கு நம்ம மேல குரோதம், ஷைத்தானுக்கு நம்ம மேல குரோதம். ஏன்? அவன் நல்லா இருந்துகிட்டு இருந்தான், மலக்குமார்களுடைய சபையில் இருந்துகிட்டு இருந்தான். ஆதம் நபி அல்லாஹ் படைக்கிறான், படைச்சிட்டு ஆதமுக்கு கட்டுப்படுங்கிறான். இவன் மறுக்கிறான், மறுத்த உடனே அல்லாஹ் விரட்டி அனுப்பிடுறான். இந்த ஆதமால தான் நான் வெளியே போயிட்டேன், அப்ப இவரை நான் வழிகெடுப்பேன், இவருடைய சந்ததியை வழிகெடுப்பேன். இது நாள் வரை ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். வழிகெடுப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்னன்னா அல் அதாவத்து வல் பக்லா, குரோதமும் விரோதமும் தான். அத அப்படியே அவன் ஆதம் நபியினுடைய மகன்கள் விஷயத்திலேயே ஷைத்தான் பயன்படுத்தினான். ஒருத்தரை இன்னொருத்தர் கொலை செய்ய வச்சான். அப்ப எப்படியான ஒரு தவறை ஷைத்தான் செய்தான்?
ஒரு குரோதத்தை அவன் நிலைநாட்டி காட்டினால் அந்த குரோத உணர்வு நம்ம இடத்துல வந்துச்சுன்னா ஷைத்தானிய தன்மை நம்ம இடத்துல வந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சொத்துக்கும் காசுக்கும் பணத்துக்கும் அடித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த குரோத உணர்வை ஷைத்தான் கொடுத்துட்டான்னா ஒற்றுமை இருக்காது, உறவுகளை முறிச்சுக்குவோம். அந்த சண்டை சச்சரவு எப்படி எந்த அளவுக்கு பேசிக்குவாங்க, செத்தா நான் மூத்தானா கூட என் மூஞ்சில முடிக்க கூடாது, நான் மௌத்தானா கூட நீ என் மூஞ்சில முடிக்க கூடாது, இந்த அளவுக்கு கட்டும் கோபத்தோடு பேசி கொள்றத பாக்குறோமா இல்ல? இதெல்லாம் யாரு பேச வைக்கிறா, சண்டை போட வைக்கிறா? ஷைத்தான். அப்ப நாம நம்முடைய சகோதரர்களோடு நம்முடைய உறவினர்களோடு பகைமை பாராட்டுகிறோம் என்றால் ஷைத்தானை நம்முடைய வாழ்வில் நாம் வெல்ல விடுகின்றோம், நாம் ஷைத்தான் இடத்தில் தோத்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நாம ஷைத்தான் தோத்துக்கிட்டு இருக்கிறோம், அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு குரோத உணர்வு என்பது ஷைத்தானுடைய ஆயுதமாக இருக்குது. அதுக்கு பலியாகி நம்முடைய உறவுகளை நாம முறித்து கொள்ள கூடாது. இது நம்முடைய இந்த உறவுகள் விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்படுது. மன் அஃலலுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் மிகச்சிறந்தவர் யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு மஹ்மூமில் கல்வி வ சதூக்குல் லிசான், பரிசுத்தமான உள்ளம் யாரிடத்தில் இருக்குதோ, அதே போல உண்மையான பேச்சு யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல திரும்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சதூக்குல் லிசான் நஅரிஃபுஹு ஃபமா மஹ்மூமுல் கல்ப், உண்மை பேசுறதுன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும், அது என்ன உள்ள தூய்மை பரிசுத்தமான உள்ளம்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ தகியு நகியு லா இஸ்ம ஃபீஹி வலா கில்ல வலா ஹஸத வலா பகிய, எந்த உள்ளத்தில் இறையச்சம் இருக்குதோ, தூய்மையாக இருக்குதோ, பாவம் இல்லாம இருக்குதோ, குரோதமும் விரோதமும் பகைமையும் இல்லாம இருக்குதோ அதுதான் பரிசுத்தமான உள்ளம். நம்முடைய உள்ளத்துல குரோதம் வந்துடுச்சு, உறவினர்களுக்கு மத்தியில் அல்லது சகோதரர்கள் மேல நம்முடைய சொந்தக்காரர்கள் மேல விரோதம் வந்து விட்டதென்றால் நம்முடைய உள்ளம் அழுக்காகி விட்டது என்று பொருள். அழுக்கான உள்ளம் மறுமையில வெற்றி பெற முடியாது. எந்த உள்ளம் பரிசுத்தத்தோடு இருக்கிறதோ அந்த உள்ளம் தான் மறுமையில் வெற்றி பெறும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த பரிசுத்தமான உள்ளம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? யார் யாரெல்லாம் நம்ம விரோதம் கொண்டுகிட்டு இருக்கிறோம், பகைமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த விரோதம் என்கின்ற ஷைத்தானின் ஆயுதத்தின் மூலமாக எத்தனை சொந்த பந்தத்தை நாம முறித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த உறவுகள்ல இன்னொரு ஒரு முக்கியமான உறவு மாமனார் மாமியார் உறவு. இந்த மாமனார் மாமியார் உறவு இருக்குல்ல, இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் கேட்கிற அதிகமான கேள்வி என்ன தெரியுமா? மாமனார் மாமியார மருமகள் கவனிக்கணுமா? மார்க்க சந்தேகம். கேள்வி பதில் நிகழ்ச்சியில மார்க்க சந்தேகம் எப்படி வருது? மாமனார் மாமியாரை மருமகள் கவனிக்க வேண்டுமா? இது கேள்வியாக கேட்கிறாங்க, மார்க்க சந்தேகமா. ஏன்? நான் அதெல்லாம் கவனிக்க தேவையில்லை, அவங்க என்ன எங்க அம்மா அப்பாவா, அவங்க என்ன சொந்தமா பந்தமா, அவங்க யாரோ எவரோங்கிற மாதிரி அவங்களெல்லாம் கவனிக்கணுமான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி அது என்ன பதில் என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? கவனிக்க தேவையில்லைன்னு சொல்லணும் பதில். இந்த காது குத்துறதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, காது குத்தலாமா கூடாதான்னு. எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப 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 கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா, குத்தலான்னு நீங்க அனுமதி கொடுக்கிற வரையும் நாங்க கேட்போங்கிறது அதுக்கு அர்த்தம். நீங்க குத்தலான்னு அனுமதி கொடுக்கிற வரை நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் மாமனார் மாமியார கவனிக்கணுமாங்கிற கேள்வி திரும்ப 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 கேட்பாங்க. ஏன்னா கவனிக்க தேவையில்லைமா, நீங்க கேள்வியை கேட்காம உடுங்கம்மா நம்ம சொல்ற அளவுக்கு என்ன பண்றது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த மாமனார் மாமியார் உறவு இருக்குல்ல, இது இன்றைக்கு ஒரு கேள்வி பொருளாக ஆக்குகிற அளவுக்கு இன்றைக்கு கொண்டு விட்டுருக்கிறோம். அப்ப இந்த இதை பத்தி மார்க்க என்ன சொல்லுது? இஸ்லாம் பொறுப்புகளை பற்றி பேசுது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கு பொறுப்புதாரி. கணவனுடைய வீட்டுக்கு ஒரு பெண் பொறுப்புதாரியா இருக்கிறார். கணவனுடைய வீடுனா வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறது. இதா வீடுனா வீட்டுல இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்துதான். வீட்டுல கணவனுடைய தாயார் இருப்பாங்க, தகப்பனார் இருப்பாங்க,
அவர்களுக்கும் நாம தான் பொறுப்பாளி. ஒரு மனைவி என்பவள் குடும்பத்தினுடைய ஆணி வேறாக இஸ்லாம் சொல்லுது. குடும்பத்தினுடைய ஆணி வேறுன்னா அந்த குடும்பத்தை வளர்ப்பதற்கு உதவ வேண்டும், அதற்கு பொறுப்புதாரி என்று தன்னுடைய பொறுப்பை உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கான ஒரு அடையாளமாக பொறுப்பாக இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு மாமனார் மாமியார் உறவு கவனிக்கணுமா அப்படின்னு, இந்த மாமனார் மாமியார் சண்டை இருக்குல்ல, இதெல்லாம் உருவானதுக்கு காரணமே டிவி தான். டிவியில என்னைக்கு இந்த சமுதாயம் மூழ்கணிச்சோ அன்னைக்குதான் மாமியார் மருமகள் சண்டை வந்து பெருக்கெடுத்ததே. அதான் ஒரு உதாரண நகைச்சுவையா சொல்லுவாங்க. ஒரு கணவர் வீட்டுல இல்லை, மாமியாருக்கு மருமகளுக்கு சரியான சண்டை. மருமக என்ன பண்ணிட்டா, ஒரு உலக்கை எடுத்து மாமியாருடைய கழுத்திலேயே வேகமா ஒரு அடி. மாமியாருக்கு முடியல, வயசானதுங்க தானே, அவங்களுக்கு சக்கராத்துக்கு நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த நேரத்துல மகன் வீட்டுக்கு வந்துட்டார். இவன் என்ன பண்ணிட்டா, உலக்கையை ஒரு ஓரமா வச்சுட்டு மாப்பிள்ளை வந்த உடனே என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இவங்க திடீர்னு பார்த்தா இப்படி இவங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குதே, படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு 1000 சாக்கு போக்கு சொல்ற. இப்ப மாமியாருக்கு என்ன நிலைமை, அந்த நிலைமையிலையும், அதாவது கடுமையான வலி, அந்த நிலைமையிலையும் மாமியாருக்கு என்னன்னா, நாம போறதுக்கு 1 நிமிஷம் இருந்தாலும் அந்த 1 நிமிஷத்துக்குள்ள மருமகளை போட்டு கொடுத்துட்டு தான் போகணுங்கிறது அவங்களுக்கு எண்ணம். இவளுக்கு கணவருக்கு உண்மை தெரியறதுக்குள்ள இவங்களுடைய உயிர் போயிடணும்னு அவளுக்கு எண்ணம். இப்படியே இருக்கும் பொழுது மாமியார் வந்து சொல்றாங்க, அந்த அவ்வளவு இழுத்துட்டு இருக்க செய்கை தான் பேச முடியல. அந்த உலக்க அங்க இருக்கு, உலக்கைய கையை காட்டுறான், கழுத்தை கையை காட்டுறான், மருமகளை கை காட்டுறான், 3த்தையும் கை காட்டின உடனே மருமக சுதாரிக்கிறா. ஆஹா, இந்த அம்மா போட்டு கொடுக்க பிளான் பண்ணிடுச்சு, பேச முடியலைனாலும் இதுக்கு அழுத்தத்தை பாரு அப்படின்னு சொல்லி இது சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணுமே புரியல, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியலையா, உலக்க மாதிரி நிக்காதீங்க, என் கழுத்துல இருக்கிறத தூக்கி என் மருமகளுக்கு போடுன்னு சொல்லிடுச்சு. அப்படியே ஒரு ட்விஸ்ட் அடிச்சு விடுச்சு. இதுதான் மாமியார் மருமகளுடைய இன்னைக்கு ஒரு யாருக்கு அதிகமா கேடு செய்யறது. இன்னைக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் இன்றைக்கு டிவியும் நிகழ்ச்சியும் காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு அதுக்கு நாம மாமியார் மருமக உறவுனாலே அது ஒரு எதிரு புதிருமானதுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டதுனாலே என்னையோ சண்டைகளும் சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இஸ்லாம் என்பது ஒரு பொறுப்பாக அதை சொல்லுது. உன் கணவனுடைய வீட்டுக்கு நீ பொறுப்புதாரி. கணவனுடைய வீட்டுல இருக்குன்னா வீட்டுக்கு மட்டும் பொறுப்புதாரி இல்லை, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுப்புதாரி. அந்த வீட்டை பேணுவது உன்னுடைய கடமை. அந்த குடும்பத்திற்கு நீ ஆணிவேர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதை இன்றைய பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம அடிப்படையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப இறுதியாக வந்துருவோம். இப்ப இதெல்லாம் உறவுகள், இன்னும் நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு பேண வேண்டிய உறவுகள்லாம் நிறைய இருக்குது. இறுதியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்படி இஸ்லாம் உறவுகள் அனைத்தையும் நமக்கு பேணுவதற்கு சொன்னாலும் ஒரே ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாடை வைக்கிறது. என்ன கட்டுப்பாடுனா, உன் தாய் தந்தையராக இருந்தாலும் கூட மார்க்கத்துக்கு புறம்பானதை செய்வதற்கு அந்த தாய் தந்தை உன்னை தூண்டினால் ஃபலா துத்திஅஹுமா, அவர்களுக்கு கட்டுப்படாது. மார்க்கத்துக்கு முரண் என்று வந்துவிட்டால் அந்த இடத்தில் நான் உறவை பேணுறேன்னு போய் நிக்க கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நம்ம மக்கள் இஸ்லாத்துல 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் பேண மாட்டாங்க. போய் ஆடம்பர கல்யாணத்துல, வரதட்சணை கல்யாணத்துல, பெண் வீட்டு விருந்து கொடுக்கிற கல்யாணத்துல போய் நிக்கிறது. என்னமா அங்க போய் நிக்கிறீங்களா, இதெல்லாம் பாவம் இல்லையா? இல்ல, நான் உறவை பேணுறதுக்காக வந்தேன். இஸ்லாம் 1000 சொல்லி இருக்கும், அது தெரியாது. உறவை பேணுவதற்காக வந்தேன். இஸ்லாம் இதுல உறவை பேண வேணான்னு சொல்லும். நீ அங்க போய் நிக்காது. பாவமான காரியத்தில் உறவை பேணுதல் என்பது இல்லை. பாவமான காரியத்துல நீ போய் நின்னா அது அவனுக்கு என்ன பாவமோ அதே பாவம் தான் உனக்கும். நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன், வேடிக்கை தான் பார்த்தேன், போய் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன பாவம், வரதட்சணை வாங்குறானா, பெண் வீட்டு விருந்து கொடுக்குறானா, என்ன பாவத்தை அவன் சம்பாதிக்கிறான், அதையே தான் உனக்கும் இஸ்லாம். அப்ப இந்த பாவத்தில உறவுகளை பேணுவது என்பது இல்லை. அப்ப இதை நாம அடிப்படையாக கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவை எந்த அளவுக்கு இஸ்லாம் பேண சொல்லுகிறதோ அதே அளவுக்கு இதே உறவுகள் என்பவர்கள் பாவத்தில் உங்களை நிர்பந்திப்பார்கள் என்றால், பாவத்தில் உங்களை பங்கெடுக்க செய்ய சொல்வார்கள் என்றால் அதற்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரிதான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்ம கவனத்தில் கொண்டு நம்முடைய உறவுகளை சரியான முறையிலே பேண வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற வகையில் நம்முடைய உறவுகளை நாம் அமைத்து கொண்டாலே நம்முடைய வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.